வாழப்பாடியிலிருந்து புனிதான்றவங்க எழுதியிருக்காங்க. எனக்கு திருமணம் முடிந்து 28 வருடங்கள் ஆகின்றது. நான் சொந்தத்தில் என் தாய் மாமாவை திருமணம் செய்து கொண்டேன். எனக்கு 2 மகள்கள் உள்ளன. கூட்டு குடும்பமாக இருக்கும் பொழுது என் நகையை கொடுத்தேன். இப்பொழுது அவர்கள் எனக்கு நகையை திருப்பி கொடுக்க மறுக்கின்றனர். திரும்ப வருமா வராதா என்று எனக்கு தெரியவில்லை. என் கணவர் வீட்டு மனை வாங்கினார். அதை உறவினர் ஒருவர் மகள் படிப்புக்காக கொடுத்தார். இப்பொழுது நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வருகின்றது. பாகப்பிரிவினை நடைபெறவில்லை. என் மூத்த மகள் கிருத்திகா திருமணம் முடிந்து 1.5 ஆண்டுகளில் விவாகரத்து ஆகிவிட்டது. இப்பொழுது அவள் என்னுடன் இருக்கின்றாள். அவளுக்கு எப்பொழுது நல்ல வேலை கிடைக்கும்? அவளுக்கு ஒரு நல்வழி காட்ட வேண்டும். என்னுடைய 2வது மகள் சிவரஞ்சனி, அவளுக்கு எப்பொழுது வேலை கிடைக்கும்? அவள் டிகிரி முடித்துள்ளாள். என்னுடைய நகை திரும்ப பெற, வழக்கு தீர, என் மகள்கள் வேலைகள் கிடைக்க தீர்வு ஒன்று நீங்கள் தான் சப்தரிஷி வாக்கியம் மூலம் கூற வேண்டும். இவங்களுடைய மகள்களுக்கு வேலை கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க சுவாமிஜி. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன பரிகாரம் செய்யலாம்னு சொல்லுங்க. நீங்கள் கேள்வி கேட்குறவங்க எது ரொம்ப முக்கியமான கேள்வியோ நீங்கள் அதை மட்டும் அண்டர்லைன் பண்ணி அந்த ஜாதகங்கள் அனுப்பிச்சோ பேர் அனுப்பிச்சோ கேட்டுக்கணும். இப்போ ஒரே குடும்பத்தை சேர்ந்து ஒரு 10 கேள்வி கேட்குறீங்கன்னா ஒரு கேள்விக்கும் ஒரு பிரசன்னம் போடணும். இப்போ அப்போ ஒரு நிகழ்ச்சியில் உங்களுக்கு மாத்திரமே பதில் சொல்கிறதுக்கு கூட நேரம் இல்லாமல் போயிடும். அதனால் எப்பயுமே எது தலையாய பிரச்சனையோ அந்த பிரச்சனையை மட்டும் கேட்டிங்கன்னா ஒரு 100கணக்கான கடிதங்கள் வரும்பொழுது எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணுன்றதுனால குறிப்பிட்டு கேட்க வேண்டிய கேள்வியை மட்டும் நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஒரு குடும்பத்தில் ஒரு 15-20 பேர் கூட பிரச்சனை இருக்கலாம். ஆனாலும் உங்களுக்கு எது முக்கியம் நினைக்கிறீங்களோ அதை மட்டும் கேட்கணும். உங்கள் மகள் சம்மந்தப்பட்ட கடிதத்தை அடுத்த முறை அனுப்புங்க. இன்னொரு மகள் சம்மந்தப்பட்ட கடிதத்தை அதுக்கு அடுத்த முறை அனுப்புங்க. இல்லை கடிதங்களை தனித்தனியாக அனுப்புங்க. ஆனால் ஒரே நேரத்தில் ஒரு கடிதத்தில் எல்லாத்தையும் நீங்கள் குறிப்பிடாமல் இருந்தீங்கன்னா எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கறதுக்கு சௌகரியமாக இருக்கும். இப்போ உங்களோட பிரச்சனை நீதிமன்ற பிரச்சனையும், இப்போ அந்த மனை சம்பந்த நீதிமன்ற பிரச்சனையும், அந்த வழக்கு பிரச்சனையை பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதை அப்புறம் நகை வருமா வராதா இந்த 2 விஷயத்துக்கு இப்போ உங்களுக்கு நான் பதில் சொல்கிறோம். இப்போ முக்கியமாக சில விஷயங்களை நீங்கள் கடைப்பிடிச்சாலே இந்த பிரச்சனைகள் தீரும். ஆனால் இப்போ நான் உங்களுக்காக கூட இதை பதில் சொல்கிறேன்ல, பல பேருக்காக இந்த பதிலை நான் சொல்கிறேன். இப்போ பேச போகிறது பலருக்கு உபயோகமாக இருக்குன்றதுனாலையும் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறது மற்றவர்களும் பயன்படுத்தலாம். இந்த மாதிரி கோர்ட்டு வழக்கு இருக்கிறவா, நகையை திரும்ப வாங்க முடியாமல் இல்லை கொடுத்துட்டோ இல்லை அடமானம் வச்சு அவசரப்படுற எல்லாருக்குமே இந்த பரிகாரம் பொருந்தும். ஆனால் முதல்ல ஒன்று சொல்கிறது, ஒரு ஜோதிடராக இருக்கிறவர் ஒரு குருவாகவும் சில விஷயங்களை தெளிவுபடுத்தணும். தாட்சண்யம், தர்ம சங்கடம். பெரியவங்க சொன்ன ஜோதிடத்தை எடுக்கிறோமே, அவங்க சொன்ன தர்ம சாஸ்திரத்தையோ நீதி சாஸ்திரத்தையோ நம்ம எடுக்கிறதே கிடையாது. இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் ஒரு 20 வருஷமாக பழக்கமாக இருக்கும். நீங்கள் உங்கள் பொண்ணு கல்யாணத்துக்காக ஒரு 50 சவரன் நகை வாங்கி வச்சுருப்பீங்க. பக்கத்து வீட்டுக்காரர் இந்த மாதம் என் பொண்ணு கல்யாணம் நின்றுடும் போல இருக்குது, உன் பொண்ணு கல்யாணம் இன்னும் 1 வருஷம் கழிச்சு தான் நடக்க போகிறது, அந்த நகையை கொடு, நான் அடமானம் வச்சு கல்யாணத்தை பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பி தரேன்னுவான். மேஷ ராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 2ஆம் இடத்திலே சந்திரன் உச்சம் பெற்று மாலை 5:27 வரையிலே ரிஷபத்திலே சஞ்சரித்துவிட்டு பிறகு 3ஆம் இடமாகிய மிதுனத்திற்கு செல்கிறது. இன்றைய நட்சத்திரம் மிருகசீரிஷம். அதன் அதிபதி செவ்வாய். மேஷ ராசிக்கு அதிபதியும் அந்த செவ்வாய் தான். செவ்வாயின் பார்வையிலே சந்திரன் வருகிறது. சந்திரமங்கல யோகம் ஏற்படுகிறது இன்று மாலை நேரத்திலிருந்து. அது ஒரு மிகச் சிறப்பான யோகம் என்று சொல்லலாம். மேஷ ராசியை பொறுத்தவரையிலே இன்றைய நாள் ஒரு நல்ல நாள். தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சி ஏற்படும், ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும், பொருளாதார நிலையிலே கணிசமான ஒரு திருப்தியான ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மகிழ்ச்சியான சுப நிகழ்ச்சிகளிலெல்லாம் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய மிக அற்புதமான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. குடும்பத்தில் உள்ளவர்களின் ஒத்துழைப்பும் அன்பும் பாசமும் உங்களுக்கு கிடைக்கும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு குடும்பத்திலே மகிழ்ச்சியான சூழ்நிலையிலே அனைத்து பணிகளையும் சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். ரிஷப ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். மாலை 5:27 வரையிலே ராசியில் சந்திரன், அதன் பிறகு 2ஆம் இடமாகிய
மிதுனத்தில் சந்திரன் சஞ்சரிக்கிறது. ராசியிலே சந்திரன் இருக்கக்கூடிய காலத்திலே குரு பார்வை சந்திரனுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. ராசியில் உள்ள சந்திரனை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. ராசி அதிபதி சுக்கிரன் பார்த்து கொண்டிருக்கிறது. ராசிக்கு யோகாதிபதியான சனியும் பார்த்து கொண்டிருக்கிறது. சனி செவ்வாய் குரு ஆகிய 3 கிரகங்கள் இப்பொழுது உங்கள் ராசியில் உள்ள சந்திரனை பார்த்து கொண்டிருக்கின்றன. நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. தொழில் விஷயமான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் வெற்றி அளிக்கும். தொழிலில் ஏதோ ஒரு சின்ன சிக்கல்னு வச்சுங்களேன், நீங்கள் தொழில் செய்திருக்கிற இடத்துக்கு பக்கத்திலே ஒருத்தர் இருக்கார், அவருக்கும் உங்களுக்கும் அந்த பார்டர் டிஸ்பியூட்டு 2 அடி தள்ளி வேலியே போடு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் இல்லை, நான் கரெக்டான இடத்துல தான் அளந்து தான் நான் கரெக்டாக தான் கட்டியிருக்கேன் அப்படின்னு அந்த எல்லை தகராறு, அது ஒரு பெரிய தொல்லை. அந்த மாதிரியான ஏதாவது இக்கட்டான சூழ்நிலையெல்லாம் உங்களுடைய தொழிலிலே இப்பொழுது உங்களுக்கும் தொழில் செய்யும் இடத்திலே அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுக்கும் ஒருவருக்கொருவர் ஏதேனும் மனஸ்தாபம் ஏற்பட்டு ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தால் இப்பொழுது அதெல்லாம் உட்காந்து கூப்பிட்டு பேசி எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடலாம். இன்றைக்கி அந்த பிரச்சனை தீரும். தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். தொழிலுக்கு இடையூறாக உள்ள விஷயங்கள், முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சரியாயிடும். தடைகள் நீங்கும். மிக சிறப்பான தொழில் வளர்ச்சி ஏற்படுகின்ற நாள். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவற்றை கொடுக்காமல் மறுத்துவிட்டு உங்களை வேண்டுமென்றே பழிவாங்குவதற்காக செய்வது போல யாரேனும் இடையூறு செய்து கொண்டிருந்தால் அந்த இடையூறுகளெல்லாம் இப்பொழுது சரியாகிவிடும். அவங்க வேறு இடத்துக்கு போயிடுவாங்க. உங்களுக்கு தொல்லை பண்ணுறவங்க வேறு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுவாங்க. உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க வந்து அந்த இடத்துல உட்காருவாங்க. அந்த மாதிரி எதிர்பாராத சில மாற்றங்கள் காரணமாக தொழிலிலே வளர்ச்சி, தடைகள் நீங்குதல், வழக்குகள் ஏதேனும் இருந்தால் அவையெல்லாம் இப்பொழுது முடிவுக்கு வருவது, இது போன்ற நல்ல விஷயங்களெல்லாம் நடைபெறும். இது ஒரு நல்ல நாள். மிதுன ராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி புதன் ராசிக்கு 5ஆம் இடமான துலாமிலே அமைந்திருப்பது ஒரு மிகச்சிறப்பான நன்மை. 5ஆம் இடம் என்பது ஒரு திரிகோணஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம். உங்கள் ராசி அதிபதி புதன் இப்பொழுது 5ஆம் இடத்திலே இருக்கிறது. இது ஒரு மிக அற்புதமான ஒரு நல்ல விஷயம். ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கும் சந்திரன் இன்று மாலை ராசிக்குள் வந்து விடுகிறது. பதவி உயர்வு கிடைக்கும், ஊதிய உயர்வு கிடைக்கும், பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெறும். வியாபாரத்திலே உள்ளவர்களுக்கு தங்கு தடையின்றி பணம் வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். திருமண பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நடந்து முடிகின்ற மிக சிறப்பான ஒரு நல்ல நாள். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறும் என்று சொல்லலாம். மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் குடும்பத்திலும் வெளியிலும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. கடக ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நாள். ராசி அதிபதி சந்திரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே உச்சம் பெற்று இருக்கிறது. குரு பார்வை பெறுகிறது. மாலை 5:27க்கு சந்திரன் 11ஆம் இடத்திலிருந்து நகர்ந்து 12ஆம் இடமாகிய மிதுனத்திற்கு வந்து விடுகிறது. எனினும் நன்மைகள் மிக அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும். ஒரு சில விஷயங்களிலே முடிவெடுப்பதில் கொஞ்சம் திணறுவீர்கள். ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு தெளிவான மனநிலை வேண்டும். தீர்க்கமாக சிந்திக்கக்கூடிய தெளிவான மனநிலை, குழப்பமில்லாத ஒரு மனநிலை இருந்தால் தான் ஒரு முடிவை சரியாக எடுக்க முடியும். எப்பவுமே கடகராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப தயங்குவாங்க. சில பேர் பிரச்சனை வந்து விடுமோ அப்படிங்கிறதுக்காக வேண்டி சில விஷயங்களை போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய சாமர்த்தியம் கிடையாது. அதனால் என்ன பண்ணுவாங்க, போஸ்ட்போன் பண்ணிவிடுவாங்க. பாடா இன்றைக்கி தப்பிச்சிட்டோம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு தற்காலிகமாக தள்ளி வைப்பதால் எந்த ஒரு பிரச்சனையும் தீர்ந்து விடாது. இன்றைக்கே ஒரு நாள் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் இன்றைய தினம் நீங்கள் அத்தகைய சில சிறு தடுமாற்றங்கள் மனதில் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது.